இயேசு பட்ட எந்த பாடும் தனக்கானது அல்ல. இயேசு வடித்த எந்த கண்ணீரும் தனக்காக அல்ல. இயேசு பிரயாசப்பட்ட எந்த பிரயாசமும் தனக்காக அல்ல. இந்த மனுக்குலத்துக்காக, இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக. இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க இயேசுவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க அவர் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக எதையுமே செய்யலை. கடல் மேலே நடந்து வந்தார். ஒரு காலத்தில் பாரு, நான் கடல் மேலே நடந்து வந்தவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அவர் பண்ணலை. சீசர்கள் படவிலே போகும்போது பயங்கரமான புயலை அலக்களிக்கப்பட்டார்கள். தம்மை நேசிக்கிற பிள்ளைகள் இவ்வளவாய் அலக்களிக்கப்படுகிறார்களே என்று கடல் மேல் நடந்து சென்று அவர்களை மீட்டார். சும்மா நான் கடல் மேலே நடக்கிற தேவன் என்று பாருன்னு சொல்லலை, மீட்பதற்காக கடல் மேல் நடந்து வந்தார். அந்த இதில் ஒரு சீசன் கேட்குறான், நீர் நடந்து வருகிறீர், நீரே ஆனால் நானும் நடந்து வரலாமாண்ணா? ஆண்டவர் ஒரு மேஜிக்கை காட்டலை. என்னது, நான் தான் நடக்க முடியும், நான் தான் இறைவன், நான் தான் இப்படி தான் இருப்பேன், நீ எல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்லை. வா என்று அழைத்தார். அவனும் நடந்தான், மறுப்பதே இல்லை. இயேசு யாருக்கும் எதையும் குறையா வைக்கலைங்க. அவரை நம்பி வருகிற யாரையுமே அவரை போல இருக்குன்னு கூட ஆசைப்படல. அவரை விட 100 மடங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்கன்னு பாருங்க.